ஹலோ வியூவர்ஸ், நீங்க கேட்டுட்டு இருக்கிறது பிரு ரிவ்யூ. நான் தான் உங்க பிரு. நாம் இன்னைக்குள்ள பார்க்க போறது ஸ்டேக்லாண்டுன்னு 2010லேருந்து ரிலீஸ் ஆன ஒரு இங்கிலீஷ் மூவி எப்படி இருக்கு அப்படிங்கிறத அந்த வில்ல பார்க்க போறோம். இது ஒரு ஹாரர் த்ரில்லர் ஆர் வேம்பயர் ஹாரர் த்ரில்லர் அப்படின்னு சொன்னா கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ தமிழ் டப்பிங்கோட இருக்கே இந்த படம் பார்க்கலாமா இல்லையா? ஒரு 1.5 மணி நேரம் தான் டூரேஷன் வருது. அந்த 1.5 மணி நேரம் பார்க்கறதுக்கு ஒர்த்தா அப்படிங்கிறத இந்த வில்ல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கதை என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். படத்துல வர்ற நம்ம ஹீரோ பேரு வந்து மார்ட்டின். மார்ட்டின் வந்து அவங்களோட அப்பா அம்மாவை இந்த வேம்பயர்ஸ் மூலமா இழந்துட்டான். ஸோ இப்போ குடும்பத்தை இழந்து நிர்கதியா இருக்கக்கூடிய நம்ம ஹீரோக்கு வந்து மிஸ்டர் அப்படின்னு சொல்லப்படுற ஒருத்தர் வந்து அடைக்கலம் கொடுக்குறாரு. இவர் வந்து இந்த உலகத்துல இப்ப வாழ்றதுக்கான எல்லா பயிற்சிகளும் கொடுத்து ஒரு அப்பா மாதிரியே இவனை வந்து பார்த்தீங்கன்னா கவனிச்சுக்கிறாரு. இப்படி ஊர்ல இருக்கக்கூடிய எல்லா வேம்பியர்ஸும் ஹண்ட் பண்றதுக்காக இந்த 2 பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிராவல் பண்றாங்க. ஸோ நியூ ஈடன் அப்படின்னு சொல்லப்படுற கனடாவில் இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ்க்கு மூவ் ஆன் பண்ணி போய்கிட்டு இருக்காங்க. இவங்க போற வழியில எந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வருது, அதை இவங்க எப்படி எதிர்கொள்றாங்க அப்படிங்கிறது அந்த படத்தோட மொத்த கதையுமே. இந்த படம் பார்க்கறதுக்கு ஒரு நீட்டான ஒரு வேம்பயர் ஹாரர் மூவியை எடுத்திருக்காங்க. ஆக்சுவலி வந்து இது ஒரு வேம்பயர் ஹாரர் மூவி அப்படின்னு சொல்லியிருந்தாலும் படம் பார்க்கறதுக்கு ஒரு ஜோம்பி த்ரில்லர் மூவி மாதிரி தான் இருக்கு. ஏன்னா இவங்க வேம்பயரால பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு கொடுத்துருக்க அந்த காஸ்டியூம்ஸ், மேக்கப் இதெல்லாம் பார்க்கறதுக்கு ஒரு ஜோம்பி கேட்டகரியில வரக்கூடிய ஒரு மூவி மாதிரி தான் பார்க்கறதுக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா வேம்பயர்ஸ் மனிதர்களோட மனிதர்களாக வந்து பார்த்தீங்கன்னா ஊடுருவி வாழ்வாங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அவங்கள கண்டுபிடிக்கிறதே கஷ்டம். ஸோ ஆனால் இங்கே வந்து அப்படி பார்க்கறது கொஞ்சம் தியரட்டிக்கலாக வந்து நம்மளாம் இதை வந்து கவனிச்சுட்டு இருக்க முடியாது. பட் பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்கு. ஆக்ஷன் சீக்வன்ஸ் அண்ட் ஸ்டன் கொரியோகிராஃபிலாம் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துல ஒரு பெரிய பிளஸ்ஸா பார்க்கறது சினிமாட்டோகிராஃபி தான். அதுலயுமே நைட் போர்ஷன்ஸ்லாம் சும்மா தாறுமாறா பண்ணியிருக்காங்க. அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் மேஜரா வந்து நைட் தானே வரும். ஸோ அதனால அந்த நைட் கேமரா ஒர்க்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸ்டோரியில புதுசா எதுவுமே இல்லை. ஆனால் கேரக்டர் ஹேண்டலிங் அப்படின்னு எடுக்கும்போது மார்ட்டினுக்கும் மிஸ்டருக்கும் அப்படிங்க இருக்கக்கூடிய அந்த கதாபாத்திரத்தோட பாண்டிங் ஓரளவுக்கு ஓகேவா இருந்துச்சு. ஒரு ஒன் டைம் பார்க்கக்கூடிய ஒரு ஹாரர் த்ரில்லர் ட்ராமா முடிஞ்சா ட்ரை பண்ணி பாருங்க. தமிழ் டப்பிங் நல்லா இருக்கு. இந்த ஸ்டேக்லாண்ட் அப்படிங்கிற திரைப்படத்துக்கு நம்ம சேனல்ல கொடுக்கக்கூடிய ரேட்டிங் வந்து 5க்கு 2.2 வரைக்கும் ரேஷியோ கொடுத்துருக்கோம். உங்களோட ரேட்டிங் என்ன அப்படின்னு பார்த்த யாரா இருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோட இறுதி வரைக்கும் பார்த்துட்டீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். ஸோ மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.